அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த 1வது அதிகாரத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர் இந்த 10 வசனங்களுக்குள்ளாக அந்த விளக்கங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எத்தகைய கேரக்டர்ஸ் அவருக்கு இருக்கணும், பண்புடன் விளங்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொடுக்கிறார். விசுவாச கிரியை உடையவர்களாக இருப்பார்கள். விசுவாசி என்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் விசுவாச கிரியைகள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி 2வது வசனத்தில் சொல்கிறார். உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அன்பில் நிறைந்து உழைக்கிறவர்களாக இருப்பார்கள். அதாவது அன்பினால் பணி செய்கிறவர்கள், அன்பின் பிரயாசத்தையும் என்று அந்த வசனம் 2 எழுதுகிறார். நம்பிக்கையில் பொறுமையோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு விசுவாசி, கிறிஸ்தவ விசுவாசி நம்பிக்கையில் பொறுமையாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையில் பொறுமையும் என்று சொல்லி அந்த 2வது வசனத்திலே எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கிறத 3வது வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, அதாவது ஒரு விசுவாசி, கிறிஸ்தவ விசுவாசி அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராக, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக அவர் இருப்பார் என்கிற காரியத்தையும், அதனைத் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்கிற காரியத்தை அந்த வசனம் 6 அவர் சொல்லுகிறார். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, அதாவது அவர்கள் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். வசனம் 7 நல்ல முன்மாதிரி உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். அதாவது ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாத்திரமல்ல, தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகிறவனாய் மாத்திரமல்ல, நல்ல முன்மாதிரி உடையவனாக, அதாவது நல்ல சாட்சி உடையவனாக அவன் விளங்குவான் என்கிற காரியத்தையும் இங்கே பவுல் தெசலோனிக்கே சபைக்கு வெளிப்படுத்தி நமக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் தொனிக்கச் செய்கிறவர்களாக இருப்பார்கள். வசனம் 8 பார்க்கிறோம். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல், அதாவது அவங்களால் அமைதியாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய வசனங்களை அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், தொனிக்க வைத்து கொண்டே இருக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கிற காரியத்தையும், பிறருக்கு சாட்சியாக அவர்கள் விளங்குவார்கள் என்கிறதையும் வசனம் 8 அவர் சொல்லுகிறார். தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கிறீங்கப்பா என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். தேவனிடம் திரும்பிய வாழ்விலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்கிற காரியத்தை வசனம் 9 நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மெய்யான தேவனினுடைய பணிவிடை ஆட்களாக அவர்கள் இருப்பார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு, மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு, மெய்யான தேவனினுடைய ஊழியக்காரர்களாக, பணிவிடைக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல கிறிஸ்தவ விசுவாசி வசனம் 10 வரப்போகிற கோபாக்கினைக்கு அவர் தப்பினவராக அவர் இருப்பார். வரப்போகிற ஒரு கோபாக்கினை நின்று தப்பியவராக அவர் இருப்பார் என்று வசனம் 10 நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் அவர் மனம் திரும்பினபடினால மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை, கர்த்தரினுடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவராக இருப்பார். இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வருகையை குறித்த எந்த ஒரு செய்தியையும் கேட்பதில்லை. அதிலே ஒரு வாஞ்சையும் இல்லை, அதிலே ஒரு ஈடுபாடும் இல்லை. ஆகவே இந்த கர்த்தரின் வருகையை ஒரு உண்மையான விசுவாசி, கிறிஸ்தவ விசுவாசி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவனாக இருப்பான். விசுவாச கிரியை உடையவன், அன்பில் நிறைந்து உழைப்பவன், நம்பிக்கையில் பொறுமை உடையவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுகிறவன், நல்ல முன்மாதிரி உடையவன், கர்த்தருடைய வசனத்தை தொனிக்கச் செய்கிறவன், பிறருக்கு சாட்சியாக விளங்குகிறவன், தேவனுடைய தேவனிடத்தில் திரும்பிய வாழ்வில் நிலைத்திருக்கிறவன், மெய்யான தேவனுடைய ஊழியக்காரன், வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பினவன், கர்த்தரின் வருகைக்காக காத்திருக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். இதைத்தான் ஆண்டவர் தெசலோனிக்கேயருக்கு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கிறார். பின்பற்றுவோம், கடைபிடிப்போம், வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.